தமிழ் சுடர் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் விடுதலை 2 படத்தை பற்றி கொஞ்சம் அலசலான்னு இருக்கிறோம். அது விடுதலை 2 படம் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட படம் அது முதல் பகுதி பார்த்துருப்போம். நம்ம விடுதலை முதல் பகுதியில் விஜய் சேதுபதியை அவர் சூரியை காட்டி கொடுக்கறதுல முடிய வந்தது. அதுக்கு அடுத்து விடுதலை 2 அதுலேருந்து ஒரு படி மேலே போயிட்டு கொஞ்சம் ஒரு இடதுசாரி சிந்தனைகளே கொஞ்சம் ஒரு டீப்பாக அலசன படம் இந்த படம். நம்ம தமிழ் திரைப்படங்களில் இடதுசாரி சிந்தனைகளை பற்றி சொல்றதுக்கு ஒரு பாரம்பரியம், ஒரு வரலாறு இருக்கு. அது நம்ம துலாபாரம் சொல்லலாம். 60ல் துலாபாரம் சொல்லலாம். அதுவும் இடதுசாரி சிந்தனை கொண்ட படம் தான், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட படம் தான். அப்புறம் இது 7வது மனிதன் சொல்லிட்டு ஹரிஹரன் இயக்கிய படம், அது 80ல் வந்த படம். அப்புறம் அந்த சிவப்பு மொழி சொல்லிட்டு ஒரு படம். அப்புறம் நம்ம ஸ்ரீதராஜன் இயக்கிய கண் சோதா மண் சிவக்கம் படம் போன்ற படங்கள் எல்லாமே இடதுசாரி சிந்தனைகள் படம் தான். ஏன்னா 80ல் ஆந்திராவில் மாதள ரங்கானா சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி இயக்குனர் இருந்தார். அவர் எர்ரமல்லி சொல்லிட்டு ஒரு படம் இயக்குனர். அந்த படம் நல்லா வெற்றிகரமாக போனதில்லை. அந்த படத்தை இங்கே சிவப்பு மொழி சொல்லிட்டு தமிழில் எடுத்தாங்க. ஏவிஎம் தான் தயார் பண்ணாங்க. ராமநாராயண் டைரக்ஷன்னு சந்திரசேகரன் விஜயகாந்த் நடித்த படம் அந்த படம் எரிமலை எப்படி பொறுக்கும் சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் ஃபேமஸான பாட்டு அந்த படத்தில். அப்படி இருக்கும்போது இப்போ அப்புறமா சமீபத்தில் சிவகார்த்திகனுடைய வேலைக்காரன் படமும் தொழிலாளர் சம்மந்தப்பட்ட படம் தான். இவைகள் எல்லாமே ஒரு சித்தாந்தத்தை லேசாக டச் பண்ணிட்டு போச்சு. ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை லேசாக டச் பண்ணிட்டு போச்சு. அது அறிவால் சுத்தி சின்னத்தை திரையில காட்டினாங்க, சிவப்பு கொடிய திரையில காட்டினாங்கன்னு சொல்லலாம். தவிர விடுதலை 2 கொஞ்சம் டீப்பாக போயிருக்கு. விடுதலை 2 மற்ற முன்னாடி வந்த படங்களோட இல்லாமல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் 2 வகையாக இருக்குது. அது ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை முன்னிறுத்துகிற ஒரு சித்தாந்தம், இன்னொன்று ஜனநாயக ரீதியாக போராடுற ஒரு சித்தாந்தம். 2 சித்தாந்தம் இருக்கு. இது ஆயுதம் ஏந்தி போராடுற அந்த போராட்டம் இருக்க பார்த்தீங்களா, அந்த போராட்டத்தை பற்றி ஒரு அலசன படம். இந்த படம் என்னன்னா 70ல் தர்மபுரியில் ஒரு நக்சல்பாரி இயக்கம் ஒன்று தோன்றுச்சு. அங்கே தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறார்கள் என்று தெரியும் போது அங்கே ஒரு தீவிரவாத இயக்கம் ஒன்று அங்கே உருவாச்சு தர்மபுரியில். அது அதோட பின்னணி வச்சு தான் இந்த படம் விடுதலை 2 படம் இயக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இருந்த சில போராட்டத்தை பங்கெடுத்து கொண்ட சில தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் பேட்டி கண்டு அதெல்லாம் கலந்து எடுத்தப்பட்ட படம் தான் அந்த படம் வந்தது. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அந்த போலீஸ் அதிகாரி அந்த போராட்டத்தை ரொம்ப கொடுமையாக ஒடுக்கினார். அது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயம். அங்கே பேட்டிக்கு எடுக்க போன பத்திரிகையாளர் கூட ஆளை செட் பண்ணி இது மாதிரி அவங்களை விரட்டி விட்டாங்க சொல்லிட்டு என்பதெல்லாம் இந்த தமிழகம் அறிந்த விஷயம் தான். அந்த அப்புறமா அது போராட்டம் ஒடுக்கப்பட்டுச்சு. அது ஒடுக்கப்பட்டுச்சு. அப்படியே சித்தாந்தம் அப்படியே கொஞ்சம் அப்படியே தீவிரவாதம் என்பது சரிப்பட்டவரா சொல்லிட்டு எவ்வளோ தமிழ் இயக்கத்தில் இருந்த தீவிரவாத இயக்கத்தில் இருந்தாமே இருந்து அப்படியே வேற வெகுஜன மக்களோட அப்படியே கலந்துட்டாங்க. அதனால இந்த விடுதலை 2 படம் அதுலேயே இந்த மாதிரி விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார். அவர் எப்படி உருவாகி வந்தார் சொல்லிட்டு அது விஜய் சேதுபதியை முதல் படத்தில் அரெஸ்ட் பண்ணி இது மாதிரி போலீஸ் வச்சிருக்கும் போது அங்கிருந்து அப்படியே தப்பிச்சுட்டு வராரு. தப்பிச்சுட்டு வரும்போது ஒரு பயணம் மாதிரி நடக்குது. விஜய் சேதுபதி வரும்போதே அவர் ஒரு கதை சொல்றார், தன்னுடைய ஃபிளாஷ்பேக் சொல்றார், நான் எப்படி உருவாகி வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுமா கூட சூரிய கேட்டுட்டே வர்றார். விஜய் சேதுபதி ஒரு சாதாரண பிரஜையா இருக்கும்போது அந்த அவர் இருக்கிற ஊர்ல ஒரு கிஷோர் அந்த கேரக்டர் எஸ்கே சொல்லிட்டு ஒரு அந்த கேரக்டர் அவரை மக்களுக்காக போராடுறாரு. மக்களை ஒடுக்குகளுக்காக கேட்டு தொழிலாளர்களுக்காக போராடுறாரு. அதை பார்த்து ஈர்க்கப்பட்டு தான் விஜய் சேதுபதி இயக்கத்தில் சேர்றாரு, கம்யூனிஸ்ட்வாதியா இருக்கிறாரு. காலப்போக்கில் அவர் அந்த கொடுமைகள் அதிகமாகும் போது இந்த சும்மா சித்தாந்தம் பேசி சரிப்பட்டு வராது, போராட்டம் சரிப்பட்டு வர சொல்றதா ஆயுதம் இந்திய போராட்டம் என்கிற அழித்தொழித்தல் போராட்டம் சொல்லுவாங்க. அதுல தலையிடுறாரு, ஈடுபட்டு ஒரு சில பேரை அழித்தொழித்தல் வேலை செய்யும் போது அது இவங்க சகாக்களே ஒரு விபத்துல இறந்துடுறாங்க. அந்த மாதிரி மருந்து செய்வது அதை விட்டுட்டு பழையபடி இது ஆயுதம் இந்த போராட்டம் சரிப்பட்டு வராது, நம்ம மக்களை இணைத்து மக்களை முன்னிலைப்படுத்துகிற ஜனநாயக போராட்டம் தான் சரிப்பட்டு வரும் சொல்லிட்டு அவரை மக்கள் இயக்கமா வராரு. வந்தபோது தான் அங்கிருந்து தப்பித்து வரும்போது போலீஸ் கிட்ட போலீஸ் விட மாட்டாங்களே, போலீஸ் இவரை
விரட்டுறாங்க போது தான் எந்த சமுதாயத்துக்கு எந்த மக்களுக்காக போராடினாரோ அந்த மக்கள் இவர்களுடைய பிரதிநிதியாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார். அவரை அனுப்பி விட்டு தான் வந்து விஜய் சேதுபதியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து அடைகிறாரு. வந்து இப்போ விஜய் சேது சரணடையும் போது கிட்ட வந்த உடனே ஓகே சொல்லிட்டு ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு சரணடையும் போது போலீஸ் வந்து ஒரு சுட்டு கொள்ளுறது. அப்புறம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற சூரிக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேள்வி கேட்கிறாரு வந்தது. ஏன்னா அவரும் வந்து ஒரு மனிதாபிமானி பண்ணி ஆடுறாரு. வந்து இவங்க வந்து ஆயுதம் வைத்து போராடுறது மக்களுக்கு நியாயத்துக்காக கேட்ட போராடுறாங்க சொல்லிட்டு அதெல்லாம் அறிந்து இருக்கிறாரு. வந்தப்போ இருக்கும்போது தான் அது மாதிரி சூரிய வந்து கேள்வி கேட்கறாரு, எதுக்கு இது மாதிரி சுட்டீங்க சொல்லி கேட்கறாரு. இன்னொன்று வந்து தான் இன்னொன்று என்னன்னா இதுல வந்து ஒரு அரசியல் பின்னணி இருக்குது மாதிரி காட்டுறாங்க. இந்த விஜய் சேதுபதி பிடிக்கிறதுல வந்து அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சரி, மினிஸ்டர் சரி, எப்படி வந்து இதில் பின்னணி இருக்கிறாங்க. விஜய் சேதுபதி எதுக்காக போறாருன்னா அவர் இருக்கிற இடத்துல வந்து இது மாதிரி ஒரு சுரங்கம் ஒன்று வருது, அது வந்து மக்களை பாதிக்கும், அந்த மாதிரி ஒரு பொதுநலத்துக்காக தான் போராடுறாரு. ஆனால் அதனால வந்து அதை வெளிநாட்டுல இருந்து ஒருத்த வந்து அது மாதிரி பண்றான், அது மாதிரி சொல்லி இருக்கிறத வந்து அதை வந்து அதனால அங்கே அந்த சுரங்கம் வர்றதுனால மந்திரிமார்களுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கும் வந்து அது ஒரு பலன் அளிக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து இவரை அழிக்க காலி பண்ண சொல்லிட்டு போராடுறாங்க. வந்தது இதில் தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த சாராம்சமே என்னன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வந்தது. நம்ம வந்து இப்போ ஜனநாயக பாதை சரியா இல்லை தீவிரவாத பாதை சரியா என்கிற கேள்வி வரும்போது என்னென்ன வந்து இப்போ தீவிரவாத பாதை வந்து என்றைக்குமே வந்து சரிப்பட்டு வராது. மக்களை இயக்கி மக்களை முன்னிலைத்துகிற மக்களை வழிநடத்துகிற ஜனநாயக பாதை தான் வந்து சரி சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி இந்த படம் வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லிக்குது. இதுதான் முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்ள டீப்பா போய் அலசின படம் இந்த விடுதலை 2 படம் தான் சொல்லலாம் வந்தது. அதனால இந்த படம் வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய படம். என்னன்னு தெரியல, ஆனால் எந்த இடதுசாரி கட்சிகளுமே வந்து அது பாராட்டியும் ஒரு அந்த இயக்குனர் பாராட்டிய ஒரு மீட்டிங்கு ஒரு பாராட்டு விழா நடத்தாம இருக்கிறாங்க. வந்தது அது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். வந்தது கண்டிப்பா வெற்றிமாறனுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லி ஆகணும்.